இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படிய கொடுத்த வசனம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தன்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்ற பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவரை கைது செய்தார்கள். மறுநாளில் அவரை காட்டி பொந்தி பிலாத்து இடத்திலே கொண்டு போகிறாங்க. பொந்தி பிலாத்து இயேசுவை வாரினால் அடித்து சிலுவையில் அறியும்படி ஒப்புக் கொடுக்கின்றார். மத்தேயு 27:26 கூட வாசிக்கிறோம். பிலாத்துவின் அரண்மனையிலே குற்றவாளிகளை விசாரிக்கும் கொடூரமான இடத்திற்கு இயேசு அழைத்துச் செல்லப்படுகின்றார். ரோமர்கள் குற்றவாளிகளை வாரினால் அடிப்பதற்கு முன்பு அவருடைய வஸ்திரங்களை களைந்து கைகால்களை மேலே தூக்கி கட்டி விடுவார்களாம். போர்ச்சேவகரில் ஒருவன் ஒரு பக்கத்திலும் மற்றொருவன் மறுபக்கத்திலும் நின்றபடி மாறி மாறி குற்றவாளிகளை அடிப்பார்களாம். குற்றவாளியை அடிக்க பயன்படுத்தப்படும் சவுக்கு மிகவும் நீளமுள்ளதாக இருக்குமாம். இரும்பு துண்டுகள், கண்ணாடி பீங்கான் துண்டுகள், தூண்டில் முட்கள் ஆகியவை இணைக்கப்பட்டிருக்குமாமா. அப்படியாகத்தான் இயேசு கிறிஸ்துவும் கூட அடிக்கப்பட்டார். அது சபிக்கினால் அடிக்கும்போது அது சரீரத்தை 2-3 முறை சுற்றி வந்து ஆழமாய் சரீரத்தில் பதிந்து விடுமாமாம். அந்த சவுக்கையை சரீரத்தை விட்டு இழுக்கும்போது சரீரத்தின் பல பகுதிகளில் இருந்து மாம்சத்தையும் தோலையும் கிழித்து கொண்டு வெளியே வருமாமாம். பிரியமானவர்களே, அப்படியாக கடுமையான ஒரு வேதனையை இயேசு கிறிஸ்து சந்தித்தார், வேதனையை அனுபவித்தார். பிரியமானவர்களே, ரோமக்கால பழக்கத்தின்படி இயேசு 40க்கு 1 குறைய 39 முறை அடிக்கப்பட்டார். ஒரு குற்றமும் அறியாத தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட போது அவருடைய சரீரமெல்லாம் கிழிக்கப்பட்டிருக்கும். அவர் பட்ட சவுக்கடிகளை தனது தீர்க்க தரிசன கண்களில் பார்த்த சங்கீதக்காரர் இப்படி எழுதுகின்றார். சங்கீதம் 129:3 உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் அப்படியாக இயேசு கிறிஸ்து சவுக்கடியினால் சரீரம் முழுவதிலும் கிழிந்தது. அவரது உடலின் பல்வேறு பாகங்களிலிருந்து வழிந்து வரும் இரத்தமானது கிளையாத்தின் பிசின் தைலம் போல நம் ஒவ்வொருவருக்குடைய வியாதியும் குணமாக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட விசுவாசிக்கும் பொழுது உங்கள் சரீரத்தில் உள்ள பலவீனங்களை, உங்களுடைய சரீரம் முழுவதும் இருக்கிற வியாதிகளை, பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அல்லவா, அவர் சுமந்தார் அல்லவா, அவர் இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டார் அல்லவா. அதனால் உங்களுடைய பலவீனங்களையும் அவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் ஒரு அற்புதங்களை செய்வார், உங்கள் நோய்களை குணமாக்குவார். எந்த ஒரு சரீர பலவீனமோ பிசாசின் போராட்டத்தினால் நீங்கள் வேதனைப்படுகின்றீர்களோ, எந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் கண்ணீர் வடிக்கின்றீர்களோ, நீங்கள் எந்த நிலையிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கிளையாத்தின் பிசின் தைலமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கு விடுதலையும் நிம்மதியும் தரக்கூடிய இரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமையுள்ள இரத்தமாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, உங்களுக்கு நிம்மதியும் தந்து வாழ வைப்பார், உங்களை விடுதலையாக்குவார். பலவீனத்திலிருந்து, நோய்களிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தருவார். எந்த ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் கட்டுண்டவர்களாக இருக்கிறீங்களோ அந்த கட்டுகளெல்லாம் இயேசு கிறிஸ்து அறுத்து போடுவார். விசுவாசியுங்கள். எனக்காகவே இயேசு கிறிஸ்து இத்தனை வேதனைகளையும் பாடுகளையும் கல்வாரி சிலுவையிலே சகித்து கொண்டாரே, இவ்வளோ சவுக்கு அடினால் தன் சரீரத்தை உழுத நீளம் போல ஆக்கப்பட்டாலும் அவர் நமக்காக இவ்வளோ பாடுகளை சகித்து கொண்டாரே என்று சொல்லி நினைவு கூறும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் சுகத்தை தந்து உங்களை வாழ வைப்பார், உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்துள்ளுவராக. ஆமென்.